ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா நான் என் மேலேயே சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உனக்கு தேவையான பண கஷ்டத்தை போக்கி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் மனசுல நிம்மதியையும் கொண்டு வருவதற்காக தான் இந்த தங்க மூட்டையை தொட சொன்னேன் என் செல்லமே. தங்கமும் வெள்ளியும் எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு போதாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில தேவையும் எதிர்பார்ப்புகளும் கஷ்டமும் பிரச்சனையும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையை சரி செஞ்சாலும் மீண்டும் உடனே வேற ஏதாவது பிரச்சனை உன் வாழ்க்கையில வந்துடுது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கஷ்டமோ சிக்கலோ மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டு தானே இருக்கு. ஆக மொத்தத்துல நீ நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்குமாக தான் இந்த வராகி அம்மா இந்த தங்க மூட்டையை உன்னை நோக்கி கொண்டு வந்திருக்கேன். உனக்கு தேவையான பணம் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என் செல்லவே. உன் பண கஷ்டத்தை எல்லாம் போக்கி உன் மன கஷ்டத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் நானே இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கான எதிரி வெளியில இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. உன்னுடைய எதிரி உன் மனசுக்குள்ளேயே கூட இருக்கு. நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நினைக்கும் போது இல்ல இல்ல இது நடக்காது, இது உனக்கு சரி வராதுன்னு உனக்கே பயமுறுத்தக்கூடிய எண்ணங்களை உனக்குள் ஊட்டக்கூடிய உன் மனசை முதல்ல மாத்து. எல்லாவற்றையும் உன்னால சரியா சிறப்பா செஞ்சு சாதிக்க முடியுன்ற எண்ணத்தை தைரியத்தை உன் மனசுக்குள்ள குடு என் செல்லமே. எங்க வாழ்க்கையில உன்னுடைய போராட்டம் உனக்கும் உன் மனசுக்கும் இடையில தான் நிறைய நடக்குது. நீ சொல்றதையெல்லாம் உன் மனசு கேட்கும்படி மாத்து. ஏன்னா நீயும் உன்னுடைய மனமும் உன்னுடைய மூளையும் ஒரே மாதிரி யோசிச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியும். எப்போதுமே சுய பரிசோதனையோட நீ செய்யற விஷயம் சரியான உன் மனசுக்குள்ள ஒரு தீர்வும் தெளிவும் இருந்தால் மட்டும்தான் தோல்விகளை தவிர்க்க முடியும் என் செல்லமே. அதை விட்டுட்டு நீ ஒரு விஷயம் செய்யணும்னு உன் மூளை யோசிக்கும் போது உன் மனசு இது சரி வராது, உன்னால ஜெயிக்க முடியாது, மனசு தடயங்களா வந்து நின்னதுன்னா அங்கு ஜெயிப்பது என்பது கேள்விக்குறியாக மாறிடும். எந்த விஷயத்த உன் மனசு யோசிச்சாலும் செய்ய நினைச்சாலும் நீயும் உன் மனசும் உன் மூளையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி ஒரே மாதிரி யோசிக்க வேண்டும். உன் நெஞ்சில நிறைய கனவுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்படி நெஞ்சில் கனவுகளை சுமந்து வாழக்கூடிய நீ ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டாய் என் செல்லமே. இந்த உலகத்தையே உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ ஜெயிச்சு நிக்க போற. உனக்கு அவ்வளவு பெரிய வெற்றியையும் இந்த வராகியம்மா நான் தான் தரப்போறேன். உன் உழைப்பை மட்டும் நிறுத்தாமல் கொடுத்து கொண்டே இரு என் செல்லமே. நீ தோத்து போய் எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சாலும் ஒருபோதும் ஒரு ஓரத்துல சோர்ந்து போய் நின்னுடாதே. எவ்வளவு அடி வாங்கினியோ, எத்தனை முறை தோல்வி அடைந்தாயோ, அத்தனைக்கும் பல மடங்காக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ அவமானப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து நொந்து போயிடக்கூடாது. நேரத்தை வீணடிக்காமல் சோம்பேறியாக இருக்காமல் உன் அவமானத்தையே வெகுமானமாக மாத்தி உன் வாழ்க்கையில வைராகியத்தை கொண்டு வந்து ஜெயிக்க தயாராக என் தங்கமே. உன்னுடைய ஏமாற்றமும் நீ அடைந்த வீழ்ச்சியும் உனக்கு வாழ்க்கையில பல பாடங்களை கத்துக் கொடுத்தது தானே. ஏமாற்றம் அடைஞ்ச போதெல்லாம் நீ என்ன யோசிச்ச? நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோம், இந்த விஷயத்த கூட யோசிக்காம இதை பத்தி கூட தெரிஞ்சுக்காம ஏமாந்து போயிட்டோமே, நம்ம வாழ்க்கையில இப்படி தோத்து போயிட்டோமே நினைச்சதானே. அதுக்காக அங்கேயே நின்னுட்டியா என்ன? அடுத்து என்ன செய்ய போனோம்? குடும்பம், குழந்தைங்க, பிள்ளைங்க, பிரச்சனைன்னு எல்லாத்தையும் பார்த்து கொண்டும் சகித்து கொண்டும் சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் இருக்கிறாய் தானே. அப்ப நிச்சயமா உன்னுடைய ஏமாற்றமும் உன்னுடைய வீழ்ச்சியும் கூட ஏதாவது ஒரு வகையில உனக்கு உதவிதான் செய்யும். அதையே துணையா வச்சுக்கிட்டு அதை தாண்டி நீ மறுபடியும் பெரிய விஷயத்தில் நிச்சயமாக ஜெயிப்பாய் என் செல்லமே. பலனை எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல ஆளாக நீ இரு. நீ செஞ்ச உதவி எல்லாம் நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். அவமானமும் அனுபவமும் வாழ்க்கையில மிகச்சிறந்த ஆசானாக உனக்கு உறுதுணையா உதவிகரமாக நிச்சயம் இருக்கும் என் செல்லமே. இந்த அவமானமும் சரி, நீ கத்துக்கிட்ட அனுபவமும் சரி, உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை வேற எந்த விலையுயர்ந்த புத்தகமோ, எந்த மனிதராலோ, எந்த ஆராய்ச்சியாளராலோ, அனுபவசாலியாலோ உனக்கு கொடுக்க முடியாது என் தங்கமே. நீ அடைந்த தோல்வியும் நீ பெற்ற அவமானமும் நீ பட்ட கஷ்டமும் தான் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு உதவிகரமா இருக்கும். அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னுடைய அவமானத்தையே உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு உரமாக போட்டு ஜெயிக்க பழகு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உனக்குள்ள இருக்கிற அறிவு எனும் ஆயுதத்தை கூறாக ஆக்கிக்கோ. உன் வாழ்க்கை பாதை சீராக மாறும் என் செல்லமே. அறிவு எனும் ஆயுதம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அதே நேரத்துல கடின உழைப்பையும் நீ செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து விடும் என் செல்லமே.
எப்போதும் நல்ல பிள்ளையாக நீ வாழணும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீ முடியாதுன்னு ஒதுக்கி வைக்கிற காரியங்களை கூட வேறு யாராவது முடித்து விடுகிறார்கள் தானே. அதே நேரத்தில் நீ எந்த காரியத்தை செய்ய தயங்குறியோ, எதை செய்யணும்னு யோசிக்கிறியோ, அதை இன்னொருத்தர் செய்து முடித்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதையும் மறந்து விட வேணாம். ஏன்னா இந்த உலகத்துல யாராலையும் எதையும் செய்ய முடியாததுன்னு நான் படைக்கவே இல்லை. எல்லாராலும் எல்லாவற்றையும் செய்யவும் முடியும், ஜெயிக்கவும் முடியும். நீயும் முயற்சி செஞ்சினா உன்னை இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆளாக, ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக நான் மாற்றுவேன். இந்த உலகத்துல நீ திருப்திப்படுத்தவே முடியாத ஆளு உன் மனசாட்சி மட்டும்தான். ஏன்னா நீ என்ன சொன்னாலும் உன் மனசாட்சி உனக்கு எதிராக இன்னொரு கருத்தையும் வைக்கிறது தானே. எல்லாம் எனக்கு தெரியும் என் செல்லமே. இலைப்பாற்றுதலுக்கும் சோம்பலுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வேலை செஞ்சு உழைச்சு களைஞ்சு போய் கொஞ்ச நேரம் சரி உட்காந்துருக்கலாம் நினைக்கிறது இலைப்பாறுதல். ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டோம், போதும் வேலை செஞ்சது அப்படின்னு சும்மாவே உட்காரலான்னு நினைக்கிறது சோம்பல்தனம். வேலை செஞ்சது போதும், கஷ்டப்பட்டது போதுன்ற அந்த சோம்பேறித்தனம் உனக்குள்ள வரவே கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு வேலை செஞ்சாலும் கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு மீண்டும் அதை தொடர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கட்டும் என் செல்லமே. இளைப்பாறுதல் உனக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் சோம்பல் என்பது உழைப்பை விட உனக்கு அதிக களைப்பை கொடுத்துவிடும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து உட்கார்ந்தே கடைசியில உனக்கு சோம்பல் தனமும் வந்துடும். நீயும் சோர்ந்து போய் விடுவாய் என் செல்லமே. ஏன்னா சும்மா இருப்பது என்பது சோம்பல்தனமாக இருந்தாலும் அதுவும் உனக்கு மிகப்பெரிய மன பாரத்தை கொடுத்துடும். எவ்வளவு நேரம் தான் நீ சும்மாவே உட்கார்ந்துருப்ப? எவ்வளவு நேரம் தான் பொழுதுபோக்குகளே உன்னால் கவனம் செலுத்த முடியும்? ஒரு கட்டத்திற்கு மேல் அதுவே உனக்கு வெறுப்பையும் எரிச்சலையும் கொடுத்துவிடும். அதனால கொஞ்ச நேரம் இளைப்பாரிக்கணும். அதே நேரத்துல உழைக்கவும் முயற்சியையும் கூட செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் என் செல்லமே. உன்கிட்ட என்ன இருந்தாலும் அதை உயர்வானதாக நினை. உன்கிட்ட எது இல்லையோ அதை மலிவானதாக நினை. ஏன்னா இருப்பதை உயர்வானதாகவும் இல்லாததை சாதாரணமாகவும் நீ நினைச்சினா துன்பமும் தோல்வியும் உன்னை நெருங்காது என் செல்லமே. உனக்கு கிடைச்சதெல்லாம் அற்புதமான விஷயங்கள்னு அதை மிக பெருசா நீ நினைச்சினா உன்கிட்ட இல்லாததும் நீ எதிர்பார்க்க கூடியதும் தானாக உன்னை வந்து சேரும். அவமானத்துக்கு பிறகுதானே பல பேருக்கு தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறதே புரிய வரும். நீயும் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா இப்போதே உனக்கு என்ன தெரியும் எது தெரியாது, உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அதன் மூலமாக ஜெயிக்க பாரு. வார்த்தையால் சொல்லும் பதில்களை விட நீ வாழ்க்கையின் மூலமாக சொல்லும் பதில்களுக்கு தான் வலிமை அதிகம். நான் ஜெயிப்பேன், நான் இந்த உலகத்துல நல்லா வாழுவேன், நான் உங்க கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவேன்னு வார்த்தைகளில் பதில் சொல்லாமல், வார்த்தைகளில் சவால் விடாமல், எல்லார் கண்ணு முன்னாலையும் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டி உன் வலிமையை அதிகப்படுத்திக் கொள் என் செல்லமே. சோதனைகளே இல்லாத சாதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில கிடையாது. ஏன்னா இதுவரைக்குமே நீ எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சுட்ட. அதனால இனிமே நீ ஜெயிப்பதற்கும் சாதனை படைப்பதற்கும் உண்டான வழிகளை இந்த வராகி அம்மா நான் காட்டுறேன். சோதனைகளை கடந்து கஷ்டங்களை கடந்து நீ ஜெயிக்கிற இந்த வெற்றி என்பது இந்த தேசமே கொண்டாடக்கூடிய வெற்றியாகவும் மாறலாம் என் செல்லமே. சில அவமானங்கள் உனக்கு கத்துக் கொடுத்த பாடங்கள் நிச்சயமா உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகுன்றதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். யாராவது உன்னை அவமானப்படுத்தினா அதை வெகுமானமா நினைச்சுக்கிட்டு வைராகியத்தோட வாழ்ந்து காட்டு. யாராவது உன்னை திட்டுனாலோ குறை சொன்னாலோ உங்க முன்னால நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு மனசுல வைராகியத்தை வரவழைச்சுக்கிட்டு அதற்காக தீவிரமாக முயற்சி செய். நிச்சயமா நீ ஜெயித்தே தீர்வாய்.